பேசிக்கலி வாட்ச் மெக்கானிக். நான் கூட இது சைக்கிளுக்கு பஞ்சர் ஒட்டுற கடைன்னு நினைச்சிட்டேன் சார். நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணோம்? இப்படிக்கா வந்து ஒரு சம்மர் சால்ட் அடிச்சிட்டு போ. இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். டேய் சோமு, என்னடா? பின்ன என்னடா? சாரிண்ணா, அவன் கொஞ்சம் டென்ஷனா இருக்கான், அதான் அப்படி பேசிட்டான். டேய் நாய்களா, உங்களுக்கு பிறடா வேணும்? இவன் வாட்ச்ல ஒரு பிரச்சனைண்ணா. என்னடா பிரச்சனை? வாட்ச் கையில இருந்து வர மாட்டேங்குதுண்ணே. டேய் இதுல ஒரு பிரச்சனை, வாட்ச் மெக்கானிக் வருவீங்களாடா? ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணே. ஏம்மா, முடியாதுன்னா விட்டுருங்கண்ணே. ஒரு வாட்ச் கூட கழட்ட வெளியே தெரிஞ்சா என்ன எல்லாரும் கேவலமா நினைக்க மாட்டாங்களாடா? எனக்கு என்னமோ அது சாதாரண வாட்ச் மாதிரி தெரியல. எப்படி சொல்றீங்க? இப்படிதான் ஒரு வாட்டி ஒரு வினோதமான வாட்ச் ஒன்று சரி பண்ணேன். முதல்ல பாக்குறப்போ அது ஒரு நார்மலான சர்வசாதாரணமான வாட்ச் மாதிரி தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு டைம் டிராவல் டிவைஸ். டைம் மிஷினா? என்னண்ணா சொல்றேன்? என்னடா ஏதோ ஊருக்கு தான் நினைக்கிறீங்க? பேசிக்கலி எங்க அப்பா ஒரு சயின்டிஸ்ட். அவர் 24 பேர் டிராவல் பண்ற மாதிரி ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிச்சாரு. நான் அதை டேஸா இயர்ஸா டிராவல் பண்ற மாதிரி மாடிஃபை பண்ணேன். எப்படின்னா, உங்களுக்கு குவாண்டம் பிசிக்ஸ், ஸ்ட்ரிங் தியரி பத்தி எல்லாம் தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படி? சிம்பிள்ரா, வாட்ச்ல டேட் மாத்துற மாதிரி மேல பட்டன் செத்துட்டேன், அவ்வளவுதான். மச்சான், வேற கடைக்கு போறலாம்டா. இங்க கூட